ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து எழில் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த விஷால் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாக்கியலக்ஷ்மி சீரியல் ஸ்டார்ட் ஆகி 4 இயர்ஸ் ஆக போகுது. அதாவது 2020 ஸ்டார்ட் ஆன சீரியல் 4 இயர்ஸாக வந்து ஒரு 930 எபிசோட்ஸுக்கு மேலே வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த எல்லா எபிசோட்ஸ்லையுமே, அதாவது இந்த சீரியலுக்கே பேசிக்காக வந்து எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான லீட் கேரக்டராக இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு பையனா அண்ட் வந்து எந்த பிரச்சனைனாலும் முன்னே வந்து நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது. அப்போவே வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக இருந்திருக்கு. அண்ட் இந்த சீரியல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த எழில் அப்படிங்கிற விஷால் அப்படிங்கிறவங்க இந்த கேரக்டர் எவ்வளோ நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். விஷால் யாருன்னா பேசிக்காக வந்து ஒரு விஜே, அதாவது ஹோஸ்ட் பண்ணுறவங்க. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் டிவியில் வந்து ரெடி ஸ்டெடி போ அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து விஜே ரக்ஷன் கூட வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷோக்குமே ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அண்ட் ஆல்ரெடி வந்து விஷாலுக்கு ஃபேன்ஸும் அதிகம் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க போடுற டிக்டாக் வீடியோஸ், டான்ஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நிறையா ரீச் இருந்திருக்கு. பாக்கியலக்ஷ்மி சீரியலில் விஷால் எழிலோட ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோ அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரீச் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். சீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்த அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் சீரியல் இப்போ இருக்க நிலமையில் இருக்க ஃபாலோவர்ஸுக்கும் எவ்வளோ ஹைக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விஷுவலாகவே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஃபேமும் வந்து இந்த சீரியல் மூலயமா அவங்களுக்கு நிறையா கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த ரெடி ஸ்டெடி ஷோக்கு முன்னாடி வந்து குக் வித் கோமாளி சீசன் 4 வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே வந்து இவங்க டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் எபிசோட்ஸுக்கு அப்புறம் வந்து எலிமினேட் ஆகியும் போயிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபன் அண்ட் வந்து விஷாலுக்காகவே வந்து குக் வித் கோமாளி பார்த்தவங்க ஃபேன்ஸும் வந்து தனியாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய ரீச்சில் ஒரு ஹைக்கான பொசிஷனில் இருந்தவங்க தான் வந்து விஷால். படத்துலேயும் சரி சீரியல்லையும் சரி ஹீரோயின் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தால் தான் வந்து சீரியல் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறத தாண்டி அம்மா பையனோட கெமிஸ்ட்ரியும் வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்திருந்தது வந்து இவங்க பாக்கியலக்ஷ்மி, சுசித்ரா அவங்களோ அண்ட் எழில் அப்படிங்கிற விஷால், இவங்க 2 பேரும் வந்து அந்த அம்மா பையன் கெமிஸ்ட்ரியை வந்து உண்மையிலே ஒரு அம்மா பையன் இப்படி தான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் இருந்தது. அதாவது தனியாக ஆர்டிஃபிஷியலாக ஆக்டிங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேச்சுரலான அம்மா பையன் இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சூப்பராக வந்து இருந்தது அவங்க அம்மா பையன் கெமிஸ்ட்ரி. நமக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதுக்கும் சரி சீரியலில் பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து அவங்க நேச்சுரலாகவே அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த 2 டிஃப்ரென்ஸ் மூலமாகவே, அதான் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸும் சரி அண்ட் சீரியலையும் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் அது ரொம்ப நேச்சுரலாக இருந்திருக்கு அவங்க ஆக்டிங் அப்படிங்கிறது. அதான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா வந்து அவங்க போடுற ஸ்டோரிஸோ ரீல்ஸோ எல்லாமே வந்து எல்லா ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கூடையுமே வந்து ஒரு ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக வீடியோஸ் எடுத்து போடுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இனியா அண்ட் எழில் கேரக்டர். இனியா யாருன்னா நேஹா அப்படிங்கிறவங்க வந்து இனியா ரோல் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா அண்ணா தங்கச்சி கெமிஸ்ட்ரியும் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதாவது இவங்க போடுற ரீல்ஸுக்கே வந்து தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது இவங்களோட ரீல்ஸுக்கும். மொத்தமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, விஜய் விஷால் வந்து அவன் சீரியலில் வந்து ஆக்டிங்லாம் பண்ணல. அவங்க நேச்சுரலாக எப்படி அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னவோ அதை தான் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கூடையுமே அவங்க அப்பா கேரக்டர் பண்ணுற கோபி அப்படிங்கிற கேரக்டர் கூடயும் சரி, அவங்க அந்த தாத்தா கேரக்டரும் சரி, அந்த பாட்டி கேரக்டர் கூடயும் எல்லா கேரக்டர் கூடயுமே வந்து ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்ட் விட ரொம்ப நேச்சுரலாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு பழைய அமிர்தாவாக இருந்தவங்க கூடயும் சரி அண்ட் புதுசாக இப்போ ரீப்ளேஸ் ஆன அமிர்தாவாக இருக்கணும் சரி, எல்லாருக்கூடையுமே ஒரு சூப்பராக ஒரு சீரியலே வந்து இப்படி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இந்த சீரியல்லே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து இவங்க தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் வந்து கோபி கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும், பாக்கியலக்ஷ்மி கேரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சீரியலில். மெயின் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப நல்லா நடித்தது வந்து விஷால் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க வே ஆஃப் ஆக்டிங் நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் வந்து இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது.
பட் இப்போ என்னென்னா விஜே விஷால் வந்து இந்த சீரியலை வந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மோஸ்ட்டாக எப்போவுமே வந்து சீரியல்லேருந்து குவிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆயிடும். அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து இட்ஸ் அபவுட் டு குவிட், இவங்க வந்து குவிட் ஆக போகிறாங்க, ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ரூமர்ஸ் மாதிரி வரும். பட் வந்து இவங்க எழில் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமர்ஸ் மாதிரி கூட வந்து மோஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. அது ஒரு எபிசோட் சடனாக வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம அந்த எழில் அப்படிங்கிற கேரக்டர் இவங்க தான் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால இப்போ ரீப்ளேஸ் ஆனதுனால அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா எழில் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு அதில் வந்து விஷால் தான் எழில் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிமிலராக ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க நம்ம மைண்டில் எல்லாத்துக்குமே. ஸோ வந்து இப்போ ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க. இது எப்படி வந்து புதுசாக ரீப்ளேஸ் ஆன எழில் கேரக்டர் வந்து நவீன் அப்படிங்கிறவங்க. நவீன் வந்து யாருன்னா ஈரமான ரோஜாவி சீசன் 2ல் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற ரோலை வந்து பண்ணியிருந்தாங்க. சக்தியோட பேராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அது பெரிய லீட் ரோல் இல்லை அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ தான் அவங்கள பார்ப்போம். ஸோ வந்து அவங்க ஆக்டிங் அவ்வளோ பெருசாக நம்ம கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல. ஸோ இதில் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து எழில் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து நவீன் அவங்க எப்படி நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் வந்து வில் மிஸ் யூ விஷால். ரொம்பவே சூப்பராக வந்து இந்த சீரியலில் 4 வருஷமாக வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது புது அப்டேட் வந்து ஐ திங்க் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதாவது கிடச்சிருக்கும். ஸோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்ம கண்டிப்பாக விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, என்ன பெருசாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.